ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக சித்தாந்தவாதிகள் கூறிய மேற்கோள்கள் பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. ஏழைக்கு கல்விதான் மிக சிறந்த செல்வம். கல்வியை கொடுத்தால் அவர்கள் தங்களின் வாழ்வை அவர்களே உயர்த்தி கொள்வார்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பெருந்தலைவர் காமராசர். பள்ளி குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும். பசியோடு இருக்கும் குழந்தையால் ஒருபோதும் பாடம் படிக்க முடியாது சொன்னவர் யாருன்னு கேட்டால் காமராசர். அரசியல் என்பது மக்களுக்கான சேவை, அது ஒருபோதும் சுயநலத்திற்கான தொழிலாக மாறக்கூடாது சொன்னவர் யார்? காமராசர். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு, கல்வி, சுயமரியாதை மற்றும் ஒற்றுமை ஆகியவையே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்கான ஆயுதங்கள் அப்படி சொன்ன வந்து யாருக்குன்னா அயோத்திதாச பண்டிதர். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போராடி வந்து யாருன்னு கேட்டால் அயோத்திதாச பண்டிதர். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து, சுயராஜ்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது. அது சமூகத்தின் கடைசி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி சொன்னது வந்து யாருக்குன்னா இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு, அரசியலில் நேர்மையும் தனிமனித ஒழுக்கமும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை சொன்னது வந்து யாருக்குன்னா ராஜாஜி. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ், ஓகேங்களா? அரசியலில் நேர்மையும் தனிமனித ஒழுக்கமும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை சொன்னது வந்து யாருன்னு கேட்டால் ராஜாஜி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து, மது ஒழிப்பு என்பது ஒரு சமுதாயத்தின் பொருளாதார மற்றும் ஒழுக்க மேம்பாட்டிற்கு மிக இன்றியமையாதது அப்படி சொன்னது வந்து யாரு கேட்டால் ராஜாஜி. தமிழ்நாட்டில் வந்து முதலில் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் ராஜாஜி தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். மதிய உணவு என்பது வெறும் பசியாற்றுவது மட்டுமல்ல, அது குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் கல்வியையும் வளர்க்கும் சத்துணவாக மாற வேண்டும். சத்துணவு அப்படின்னாவே நமக்கு தெரியும், அது கண்டிப்பாக வந்து எம்ஜிஆர் கூறினது தான், ஓகேங்களா? 1982 சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்திய போது கூறியது, ஓகேங்களா? மதிய உணவு என்பது வெறும் பசியாற்றுவது மட்டுமல்ல, அது குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் கல்வியையும் வளர்க்கும் சத்துணவாக மாற வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதே உண்மையான மக்கள் ஆட்சியின் கடமை அப்படி கூறியவது யாருன்னு கேட்டால் எம்ஜி ராமச்சந்திரன். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதே உண்மையான மக்கள் ஆட்சியின் கடமையாகும் அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் எம்ஜி ராமச்சந்திரன். நெக்ஸ்ட்டு தலைவர்களை பற்றி பார்ட் 3 பார்க்கலாம். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப்